அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு 120 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அதிசாரமாக உச்சம் பெறும் குரு. இதன் காரணமாக தனுசு ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிப்ப காரணமாக தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சுக்கிரன், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகு இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அவர் தற்போது உச்சம் பெற்று இருப்பதால் நன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் தனுசு ராசினியர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்சத்தால் ஏற்பட இருக்குதுங்க. இருந்தாலும் அலைச்சல் என்பது சற்று அதிகரிக்க இருக்கு. அடிக்கடி பயணங்களால் ஆரோக்கிய சீர்கேடுகள் உருவாக இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு காரியங்கள் விரைவில் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பார்த்த விதத்தில் அமைய இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு குறையுங்க. அது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக செயல்படுவது உங்களுடைய உத்தியோகத்திற்கு நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக குரு மங்கள யோகமும் ஏற்படுகிறது. அதாவது விருச்சிக ராசியில் உள்ள செவ்வாய் மீது பதிகிறதுங்க. எனவே குரு மங்கள யோகம் உருவாகின்றன. உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குருவால் இந்த யோகம் ஏற்படுவதால் மங்கள நிகழ்ச்சிகள்ல மனையில் நடைபெற இருக்குதுங்க. கல்யாணம், காதுகுத்து, பெற்றோருடைய மணி விழா, முத்து விழா, பவள விழா மற்றும் கடை திறப்பு விழாக்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்பட இருக்கு. அதே போல் உடன் பிறந்தவர்களின் இல்லத்தில் நடைபெற இருக்குதுங்க. சுப காரியத்தை முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் சஞ்சரிக்கிறார். இது அவ்வளவு நல்லதல்லங்க. வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்க இருக்கு. வளர்ச்சி இடையூறாக பல சம்பவங்கள் நடைபெற இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென திருப்தி தராத பொறுப்புகள் மாற்றப்படலாம். உறவினர்களுடைய பகையால் மாற்றம் நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. பிள்ளைகளின் பிரச்சனைகளை ஏற்பட்டு மனக்கலக்கம் உருவாகும். அது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம ராசிநாதன் ஆகிய குரு பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய கடக சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை செய்யாதுங்க. இதுவரை பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும். இருந்தாலும் சனி பகவானும் ராகுவும் அனுகூலமாக கும்பராசியில் இணைந்திருக்கிறாங்க. செலவுகள் சக்திக்கு மீறியதா இருக்குங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் சமாளித்து விடுவீங்க. சிறு விஷயத்திற்கு கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் உழைப்பும் மேலிட இருக்கு. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தடங்களும் தாமதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கூடுமான வரையில் வெளியூர் பயணங்களையும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோருடன்
பிறரிடம் குற்றம் குறை காணாது சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மன அமைதிக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. இந்த தருணங்கள்ல பிறருக்கு கடன் கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. கொடுப்பதில் திரும்ப வராது என கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல சனி பகவானும் ராகுவும் சுபபலம் பெற்று ஆதரவாக வலம் வருவதால் அலுவலக கடமைகள்ல திறமை உங்க இருக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு ஒரு சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு. மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இருந்தாலும் கூட இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாங்க. மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. இத்தருணங்கள்ல ஒரு சிறு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் கூட தற்காலிக பணியாளர்களுக்கு நிரந்தரமாகுங்க. ஏற்கனவே வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் அன்பர்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் சலுகைகள் கூடுதல் ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. இது தருணங்கள்ல கும்பராசியில் ஏற்பட்டுள்ள வக்ரசனி மற்றும் ராகு ஆகிய இரு கிரகங்களின் கூட்டணியின் சுபபலத்தினால் இக்காலகட்டம் நல்ல வியாபாரத்தையும் லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை பெரும்பாலும் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் ஆகிய இரு கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கும். இருந்தாலும் கூட மற்ற கிரகங்களும் இதற்கு பங்குண்டு கட்சியில் ஆதரவு உங்களுக்கு பெருக இருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாக்காரகரான புதன் ஓரளவே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் சற்று பாடுபட்டு படிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நண்பர்கள் எவரையும் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்ய எந்த இடத்தில் பள்ளம் இருக்கிறதோ என்பதை தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தான் உண்டு தன்னுடைய படிப்புண்டு என்றிருப்பது தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மிகவும் நல்லது என்பதை உறுதியளிக்குதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய பொறுமையை அனுசரித்து நடந்து கொள்வது சுபாவத்திற்கு சோதனைக்கு தரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு வெற்றி நிச்சயம் கிடைப்பதில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது கூடுமான வரையில் கற்பனையான கவலைகளை தவிர்த்துக்கோங்க. வேலைக்கு முயற்சித்தும் வரும் இணையதற்கு வெற்றி கிடைப்பதில் தாமதமும் தடங்களும் ஏற்பட்டு அதன் பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக செய்யும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள் தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் ஸ்ரீமத் நாராயணியம் ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் ஆகியவற்றை படித்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.